ஒரு நிமிஷம். என்னம்மா? ஆண்டி, அக்காவும் ஹரிதாவும் எங்கன்னு தெரியல. ரொம்ப நேரமா நின்னுட்டு இருக்கிறதுல ஒரு மாதிரி வேர்த்து இருக்கு. கொஞ்சம் இந்த மேக்கப்பை சரி பண்ணிக்கலாமா? சரி பண்ணிக்கலாம், தாராளமா பண்ணிக்கலாம். இரு. சரி ஆண்டி. ரஞ்சித், நான் சுரேகாக்கு மேக்கப்லாம் சரி பண்ணி விடுறேன். நீ கொஞ்ச நேரம் ரிலாக்ஸா உட்காரு. வா சுரேகா. வந்துடுறேன். என்னன்னு கேளு, ஸ்பீக்கர்ல போடு. போடு. சொல்லுங்க மருமகனே. எங்க உங்க 2 பேருக்கும் அறிவு இருக்கா இல்லையா? நீங்க கேட்ட பணத்தை நான் கொடுத்துட்டேன்ல, எதுக்காகங்க இப்படி ஒரு கேவலமான காரியத்தை பண்றீங்க? நாங்க என்ன செஞ்சோம் மருமகனே? தயவு செஞ்சு பேசாதீங்க. உங்ககிட்ட ஒரு காரியத்தை ஒப்படைச்சா அதை எப்படிதான் ஃப்ராட் தானே பண்ண பாப்பீங்களா? ஃப்ராடுங்கிறான். மருமகனே, மரியாதை ரொம்ப முக்கியம். வார்த்தையை அளந்து பேசுங்க என்கிட்ட. உங்களை மாதிரி ஃப்ராடுங்களுக்கு என்னங்க மரியாதை? நான் என்ன சொன்னேன்? 50,000 அந்த திருட்டு பையன்கிட்ட கொடுத்துட்டு மொபைல் வாங்கி கொடுங்கன்னு தானே சொன்னேன். நாங்க அதை தானே செஞ்சோம். கிழிச்சிங்க. நீங்க 2 பேரும் அந்த திருட்டு பையன் பக்கத்திலே இருந்துகிட்டு அந்த 50,000 நீங்க எடுத்துக்கிட்டு அவனை அடிச்சு அந்த செல்போனை வாங்கிடலாம் நீங்க பேசிட்டு இருந்திருக்கீங்க. அதான் அவன் ஒட்டு கேட்டு சட்ட கலரை மாத்தி சொல்லியிருக்கான். ரொம்ப சாரி மருமகனே. இதுல ஏன் தப்பு எதுவுமே இல்லை. என் அண்ணன் இருக்கார்ல, அவரு உண்மையிலேயே பெரிய ஃப்ராடு தான். அவர்தான் பிளானை திடீர்னு மாத்திட்டாரு. உங்க ஃப்ராட் தானத்துக்கு நான் தான் கிடைச்சனா? எதுக்காகங்க இப்படி உசுர வாங்குறீங்க? சொன்ன காரியத்தை பண்ண மாட்டீங்களா? உங்களை நம்பி ஒரு காரியத்துல இறங்க நீங்க சேர உதவி தானா? சாரி மருமகனே, ரொம்ப சாரி. மண்ணாங்கட்டி. உங்க பிளான் அவன் தெரிஞ்சுக்கிட்டான். இப்ப என்ன கேட்டான்னு தெரியுமா? எனக்கு 50,000 பத்தாது, 1,00,000 ரூபாய் கொடுத்தாதான் உங்க செல்போனை கொடுப்பேன்னு சொல்றான். 1,00,000? மருமகனே, நாம என்ன நியாயமான வேலையா பண்றோம்? நாங்க மட்டுமா ஃப்ராடு? நீங்க என்ன யோகியமா? இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யும் போது இப்படி எல்லாம் நடக்கிறது சகஜம் மருமகனே. கோவப்படாதீங்க. எனக்கு அப்படியே பத்திக்கிட்ட வருது. முதல்ல உங்களையும் என்னையும் கம்பேர் பண்றதை நிறுத்துங்க. சரி சரி சரி, இப்பவும் ஒன்னும் குறைஞ்சு போயிடல. ஆள் யாருன்னு காட்டுங்க, நாங்க பாத்துக்கிறோம். உங்களை நம்ப முடியாது ஆண்டி. அவன் மட்டும் இல்ல, நானும் உங்களை நம்ப மாட்டேன். சரி மருமகனே, அப்போ நீங்களே அவனை டீல் பண்ணிக்கிறேன்றீங்க. இப்ப இருக்க நிலைமையில அதுவும் முடியாதுதான். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, உங்க அண்ணனை டக்குன்னு மேடைக்கு அனுப்பி விடுங்க. என்ன அண்ணனையா? எதுக்கு மருமகனே? விருந்து போட்டு வெத்தலைப்பா கொடுக்கறதுக்காக தான் கூப்பிடுறேன். எந்த கேள்வியும் கேட்காம தயவு செஞ்சு சொன்னதை மட்டும் செய்யுங்க. உங்க அண்ணன் அனுப்புனதோ அவர்கிட்ட ஒரு 50,000 தரேன். ஏற்கனவே உங்ககிட்ட ஒரு 50,000 இருக்கு, அதையும் சேர்த்தா 1,00,000 ஆயிடும். அத மரியாதையா அந்த திருடங்கிட்ட கொடுத்து என்னோட செல்போனை மீட்டு கொடுங்க. எனக்கு அது போதும். என்ன புரிஞ்சுதா? வாங்கிக்கலாம் வாங்கிக்கலாம். ஓகே மருமகனே, சொல்லிட்டீங்கல்ல, செஞ்சுட்டா போது. நான் உடனே அண்ணனை அனுப்பி வைக்கிறேன், நீங்க போனை வைங்க. சரி. இவன் என்ன இப்படி இருக்கான்? இவ்ளோ பெரிய திருடனா இருக்கான். ஏமா, இந்த செல்போன் திருட நம்மளை விட பயங்கரமான ஆளா இருப்பான் போல இருக்கே. நம்ம எப்பேற்பட்டாலும் நம்மளே சுத்தல்ல வர்றானே. அண்ணே வேணாம், தப்பு நம்ம மேலதான்.
அந்த திருட்டு பயல நம்ம கம்மியா எடை போட்டுட்டோன்னே அவன் காதுல விழற மாதிரியே அந்த 50,000 அமுக்க நாம திட்டம் போட்டோம்.